வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் 4 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 4 பார்க்குறோம். இதில் ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா 500 கொஸ்டின் முடிச்சு பிடிஎஃப் இருக்கு. பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 25 rupees சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே போட்டுட்டு தான் இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை. அப்படி உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் கேள்வி, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடிய இயலாத நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வறுமை. அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலை எனது வறுமை. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒரு இந்தியாவிலே உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான். இது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இந்தியாவில் உழவன் கடனிலே பிறந்து கடனே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி, மால்கம் டார்லிங். அடுத்து மூன்றாவது கேள்வி, சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, ஸ்மாசர். சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் ஸ்மாசர். அடுத்து நான்காவது கேள்வி, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதை இரட்டை நஞ்சாக்கள் என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, ஸ்மாசர். ஒரு புறம் கிராமங்கள் காலியாயிட்டே இருக்கு, ஒரு புறம் நகரங்கள் நெரிசலாயிட்டே இருக்கு. இதை இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொன்னவங்க யாரு? ஸ்மாசர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அப்துல் கலாம். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி பூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? அப்துல் கலாம். அடுத்து ஆறாவது கேள்வி, WEI என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மகளிர் வல்லமை குறியீடு. WEC அப்படின்னு TEI அப்படின்னா என்னன்னா மகளிர் வல்லமை குறியீடு. அடுத்து ஏழாவது கேள்வி, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹாப்பினஸ், அதுக்கு GNHI. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்னது? GNHI. அடுத்து எட்டாவது கேள்வி, 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 20 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து முதல் கேள்விகள் வரலாம். 20 அம்ச திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 1975. 20 அம்ச திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. அடுத்த 9வது கேள்வி, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDPன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடங்கப்பட்ட வருடம். இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1978. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. அடுத்து 10வது கேள்வி, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி, அதாவது ட்ரைசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 1979. ஊரக இளைஞருக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1979. அடுத்து 11வது கேள்வி, வேலைக்கு உணவு திட்டம் FWP அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1977. வேலைக்கு உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1977. இப்போ 77, 78, 79 வருதா? இதெல்லாம் ஆர்டர் வைஸா படிச்சு வச்சுக்கோங்க, கீ நோட்ஸ் போட்டு. அடுத்து 12வது கேள்வி, பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, DMP முறை. பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு என்ன பெயர்? DMP முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேலைக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. அது வேலை இல்லாத நிலை என்ன சொல்லுவோம்னா வெளிப்படை வேலையின்மை. ஆப்ஷன் பி, வெளிப்படை வேலையின்மை. அடுத்து 14வது கேள்வி,
குறை வேலையுடையோர் உள்ள வேளாண் தொழிலாளர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வேலையின்றி உள்ளனர்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 82 நாட்கள். குறை வேலை உடைமையில் உள்ள வேளாண் தொழிலாளர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வேலையின்றி இருக்காங்க? 82 நாட்கள். அடுத்து 15வது கேள்வி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1980. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. அடுத்து 16வது கேள்வி ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. இது என்ன இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்கன்னா RLEGP நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஏ 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ? 2006. ஜவஹர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. அடுத்து 19வது கேள்வி இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 73%. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத பகுதிகள் ஊரக பகுதியில் வாழ்றாங்க? 73%. அடுத்து 20வது கேள்வி சுய உதவி குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட டேஷ் பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பாகும். ஆப்ஷன் ஏ 20. அப்ப சுய உதவிக்குழு அப்படின்றது ஒரே மாதிரி சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் கொண்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 21 நபார்டு வங்கியின் கணக்கெடுப்பின்படி எத்தனை சுய உதவிக்குழுக்கள் இந்தியாவில் உள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 2.2 மில்லியன். நபார்டு வங்கி கணக்கெடுக்கப்படி எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்கு? 2.2 மில்லியன். அடுத்து 22வது கேள்வி ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2009. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. அடுத்து 23வது கேள்வி பாரத் நிர்மான் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2005. பாரத் நிர்மான் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. அடுத்து 24வது கேள்வி பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2010. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. இப்ப நம்ம பார்க்குற திட்டங்கள் எல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்றதுல ஒரு பாக்ஸ் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற எக்கனாமிக் புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தான் நம்ம தனித்தனியா பாக்குற கொஸ்டினா. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து 25வது கேள்வி இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1985. இந்திரா ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. அடுத்து 26வது கேள்வி முத்ரா வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? முத்ரா வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 8, 2015. அடுத்து NSSO புள்ளி விவரத்தின்படி எத்தனை சதவீத குடும்பங்கள் ஒரு அறையை வீடாக கொண்டு வசிக்கின்றன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 38%. அப்போ NSSO புள்ளி விவரத்தின்படி 38% குடும்பங்கள் எப்படின்னா ஒரு அறையை மட்டும் வீடா வச்சு வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 28வது கேள்வி தென்னிந்தியா கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு? கில்பர்ட் ஸ்லேட்டர். தென்னிந்தியா கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் கில்பர்ட் ஸ்லேட்டர். அடுத்து 29வது கேள்வி ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற
மறுசீரமைப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2005. அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 2013. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. இதோட 30 கேள்விகள் முடிச்சிருக்கோம். இது பார்ட் 4ஓட வீடியோ. இதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி படிக்கிறதுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா PDF நம்ம சேனல்ல ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க, PDF உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.